வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு வச்சு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ப்ரௌன் நிறமாக வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போது பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக சூடானதும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் சூடு இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறதுக்குள்ளே நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இது சைடில் இருக்கட்டும். இப்போது பாசிப்பருப்பு மாவு கலவை வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நாம் இதில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
மாவு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சின்ன சின்ன பந்துகளாக உருட்டிடலாம். இந்த மாதிரி எந்த கிராக்குமே இல்லாமல் சின்ன பந்துகளாக உருட்டிக்கோங்க. இதில் வேணும்னா முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையும் லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், லட்டு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், பாசிப்பருப்பு லட்டு தயாராகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.